ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் எந்த அளவுக்கு பொருந்தி கொண்டான் என்பதற்கு ஒரு அழகான ஒரு குர்ஆன் வசனத்தை பாருங்க. அதாவது இந்த திருப்தியை நினைச்சா ஒரு மூமின் உள்ளம் வந்து அதை நினைச்சு என்ன செய்யணும், ஆசை வைக்கணும். அது அப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு கிடைக்காதாண்டு நம்ம என்ன நினைப்போம், அல்லாஹு தஆலா நபியை பொருந்தி கொண்டான் அப்படி என்று சொல்றதான உச்சகட்டம். நபியை பொருந்தி கொண்டான், நபியை ஏற்படுத்தி அதை திருப்திப்பட்டு விட்டான் அர்த்தம். ஆனா அல்லாஹு தஆலா எப்படி சொல்றான் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு எண்ணமாக பைத்துல் மக்திஸை முன்னோக்கி தொழுகிற நேரத்தில் எது இருந்துச்சு? மக்கா காபத்துல்லாவின் பக்கம் நமது கிப்லா திரும்பணும், நமது கிப்லா திரும்பணும். யாரோட விருப்பம் இது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விருப்பம். அல்லாஹு தஆலா சொல்ற ரசூலாங்களை பார்த்து சூரத்துல் பக்ரா 144 வசனத்துல கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, உங்களது முகம் வானத்தை நோக்கி அடிக்கடி திரும்புவதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? கிப்லா திருப்பப்பட வேண்டும் என்கின்ற நோக்கில் என்னிடத்தில் நீங்க அடிக்கடி பிரார்த்தனை செய்கிறீர்கள், அதை நாம் பார்க்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்தாஹா, நீங்கள் பொருந்திக் கொள்கின்ற ஒரு கிப்லாவை நாம் உங்களுக்கு தருவோம். எப்படி? நீங்கள் திருப்திப்படுகின்ற ஒரு கிப்லாவின் பக்கம் உங்கள் முகத்தை நாம் திருப்புகிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். யார் சொல்றான்? அல்லாஹு தஆலா. எந்த கிப்லாவின் பக்கம்? நபியே, நீங்க விரும்புகின்ற அந்த கிப்லாவின் பக்கம் நாம் என்ன செய்வோம், திருப்புகிறோம் என்று சொல்லி திருப்பப்பட்டதுதான் இந்த கஅபாவை நோக்கி அந்த கிப்லா. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான் நான் பொருந்திக் கொள்கின்ற கிப்லாவை நோக்கி அல்லாஹ் சொல்லல, நீங்கள் பொருந்திக் கொள்கின்ற கிப்லாவை நோக்கி நான் என்ன செய்றேன், திருப்புறேன். அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்றான். ஆனா அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்தை எப்படி சொல்றான்? நீங்கள் திருப்திப்படுகின்ற இடத்திற்கு நாம் என்ன செய்வோம், உங்கள் முகத்தை திருப்புகிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா எப்படி மதிச்சிருப்பான்னு பாருங்க. ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், வ அலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார் அப்படி என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இப்போ இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா, நீங்கள் பொருந்திக் கொள்கின்ற ஒரு கிப்லாவை பக்கம் நான் உங்கள் முகத்தை திருப்புவோம் அல்லாஹ் தஆலா சொல்றான்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திருப்தியை அடைய எவ்வளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்து செய்திருக்க வேண்டும், உள்ளத்தில் தூய்மையாக இருந்திருக்க வேண்டும். வெளிப்படையான இபாதத்துக்களை விட இறை திருப்தி மிக வேகமாக வரக்கூடிய இடம் எது தெரியுமா? உளரீதியான தூய்மை. உளரீதியான தூய்மை ஏன்னா வெளிரங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதுல நல்லவன் கெட்டவன் எல்லாரும் சில பொழுது சமமாகலாம். ஆனா உள்ளம் இருக்குதே, அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு தான் தெரியும், இவனிடத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எமது கூடுதலான செயல்பாடாக இறைவனுடைய திருப்தியை நோக்கி அந்த பயணம் இருக்குது, அதாகத்தான் இருக்கணும். ஆனா நிறைய 190% நம்மகிட்ட அந்த சப்ஜெக்ட் இல்லை. பொதுவாக நான் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் என்னன்னு சொன்னால், நம்ம இயல்பிலேயே என்ன செய்வோம்னு சொன்னால், எங்களது சமுதாய அந்தஸ்தில் நாங்கள் எப்படி அறியப்பட்டிருக்கிறோமோ அதில் ஏதாவது டேமேஜ் வந்தால் யோசிப்போமே தவிர உள்ளத்தை என்ன செய்ய மாட்டோம், யோசிக்க மாட்டோம். சமுதாயத்தில் ஒருத்தர் கோபமே பட மாட்டார், நல்ல புன்னகையோடு இங்கிதமாக நடந்து கொள்வார் அப்படின்னு அறியப்பட்டிருந்தா அவருக்கு உண்மையிலேயே அவர் சில நேரம் வீட்டில் கடுமையான கோபத்தாரெல்லாம் இருக்கலாம். ஆனால் சமுதாயத்தில் அவருடைய அந்த இயல்பில் அவர் நல்லவராக நடக்கிறார். ஒரு இடத்துல அவருக்கு கோபம் வந்துட்டு தடார்னு ஏதோ ஒரு வகையில் என்ன செஞ்சிட்டார், ஒருத்தர் ஏசிட்டார். ஏசின உடனே இவருக்கு கோபம் வந்து என்ன செய்கிறாரு, இவருடைய இயல்பான ரூபம் என்ன செஞ்சுட்டு வெளிப்பட்டுட்டுன்னு வைங்க. இவர் வீட்டுக்குள்ளே போனோடனே மிகப்பெரிய கவலையாக எதை அடைவார் தெரியுமா? இவ்வளவு நாள் நம்ம கட்டி காத்த பேர், இங்கிதமானவர், புன்முறுவல் பூக்கக்கூடியவர், சிரிக்கக்கூடியவர், இந்த பேரை நாங்களே கெடுத்துட்டோமே என்றது தான் இவருடைய சிந்தனையில் பெரிய ஒரு விஷயமா இருக்கு. அடுத்த நாள் வந்து என்ன செய்வார் என்று சொன்னால், நான் கொஞ்சம் கோவப்பட்டம் போலைக்கு நேற்று அப்படி என்று சொல்லி அந்த இடத்தை வந்து அப்படி ஒரு மாதிரியாக சமாளித்து, அது ஏதோ ஒரு மனிதன் அடிப்படையில் கோவப்பட்டுட்டார் என்கின்ற நிலைமையை மக்கள்கிட்ட கொண்டு வரும் வரைக்கும் ட்ரை பண்ணி சமாளிச்சிட்டோமான்னு பார்ப்பார். எல்லாரும் ஓகே, எல்லாரும் இவர் பழைய நிலைமைக்கு மரியாதை வந்துட்டேன்னா சந்தோஷப்பட்டுக்கின்றார். இதைத்தான் யோசிக்கிறாங்களே தவிர ஏன் எனக்கு இப்படி கோபம் வந்தது அப்படி என்று யோசிப்பது கிடையாது. நான் வந்து இந்த அசல் குணம் என்கிட்ட ஏன் மாறாமல் இருக்குது அப்படி என்று யோசிப்பவர்கள் குறைவு. இதனால தான் இந்த கெட்ட குணம் என்ன செஞ்சது, வெளிப்பட்டது. அந்த அசலை நம்ம அப்படி என்ன செய்யணும், தூக்கி எறியணும் என்று நினைக்கின்றவர்கள் குறைவு.
எனவே தான் நாம் இறை திருப்தி என்கின்ற பகுதியை நாம் இன்னும் விரிவான முறையில் என்ன செய்யலை, நாங்கள் புரிந்து கொள்ள முயற்சி எடுக்கிறோம் இல்லை. இறைவனுடைய திருப்தி தான் இந்த வாழ்க்கையுடைய அத்திவாரம், அப்படி என்றதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயமாக இந்த இடத்தை சும்மா அடையலை. அல்லாஹு தாலா நீங்கள் பொருந்திக் கொள்கின்ற கிப்லாவின் பக்கம் அல்லாஹு தாலா சொல்றானே, இந்த அமைப்பில் அடையிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம அப்படி பார்க்கிறோம், அப்படியா இல்லையா? வாழ்க்கையை அப்படி பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள தூய்மையில மிகவும் கவனம் எடுத்து என்ன செய்திருக்கிறார்கள், இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹோட உள தூய்மைக்கு ஒரு பெரிய உதாரணம். நான் நிறைய நீங்க வணக்கங்களை பத்தி எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட படிச்சிருப்பீங்க. ஆனா அதுல மிகப்பெரிய உதாரணம் என்ன தெரியுமா? என்றைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வணக்கங்களை மக்களுக்கு ஒரு அடையாளமாக என்ன செய்யல, ஆக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு வணக்கம் செய்துவிட்டு விரும்பியது மக்களை பார்த்து என்ன தெரியுமா? நீங்களாம் உங்களோட வீடுகளில் என்ன செஞ்சீங்க, தொழுதுகங்க, சுன்னத்து தொழுகைகளை வீடுகளில் தொழுதுங்க, பள்ளியில் எல்லாரும் சமமாக இருக்கணும் தான் ரசூலுல்லாஹ் விரும்பினாங்க, அப்படியா இல்லையா? அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொதுத்தலத்தை உண்டாக்கி தன்னை அடையாளப்படுத்திக் கொள்றதுக்கு ஒரு ரூட்டை ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, எடுக்கல. அப்படி எடுக்கலாமா இல்லையா? பொதுத்தலத்தை உண்டாக்கி யார் நம்மளோட போட்டி போடுற இடத்தை இன்டிரெக்டா உணர்த்துவோம் அப்படின்னு நினைச்சாங்களா ரசூலுல்லாஹ்? இல்ல. ரசூலுல்லாஹ் தொழுது மேல வீட்டில் தான் மக்களை தொலை சொன்னது சுன்ன தொழுகை எங்க, வீட்டில் தான். சமுதாயத்தில் தக்குவா உள்ளவர்கள் சமமாக என்ன செய்யட்டும், அறியப்படட்டும். தனிய வணக்க வழிபாடெல்லாம் என்ன செய்யட்டும், தனியே இருக்கட்டும். அதான் ரசூலுல்லாஹ் விரும்பினாங்க. கொஞ்சம் கூட சஹாபாக்கள் நின்று தொழுத உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, தனியா ஒதுங்க பார்த்தாங்க வீட்டுக்குள்ள. இது ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்த மிகச் சிறப்பான ஒரு பண்பு என்னன்னா, அவங்க நிறைய வணங்கி இருக்கிறாங்க. வணங்காத யாரையும் பார்த்து என்ன செய்யல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுன்னத்து தொழாதவங்களை எங்கேயாவது தனியாக கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னதாக இருக்குதா? இல்ல. செய்கிறவங்களை ஆர்வம் ஊட்டிக்கிறாங்க, செய்தவர்களை ஆர்வம் ஊட்டி இருக்கிறார்கள். செய்யாதவர்கள் ரசூலுல்லாஹ் எழுந்ததாக எங்கேயும் என்ன செய்யல பார்க்க முடியும். அதான் இன்றைக்கு நம்ம நிறைய பேர் நம்ம வந்து இபாதத்தாளி என்றதை நிரூபிக்கிறதெல்லாம் மற்றவன் செய்யாத வச்சுதான். எப்படி நல்ல முறையில் புரிஞ்சு, நம்ம பெரிய இபாதத் செஞ்செல்லாம் நிரூபணமாகல, மற்றவன் செய்யாததான் நம்மளுக்கு பிளஸ். இன்றைக்கு சுபஹ் தொழுகை வந்து தொழுகிற சிறப்பா கடமையா? கடமை. நம்ம எப்படி வச்சுக்கிறோம், அது சிறப்பு. ஏன் பக்கத்து வீட்டு உள்ள தொழுகிறது இல்லை, அதனால நமக்கு அது என்னது ஒரு சிறப்பு. நான் டைமுக்கு சுபஹ் போயிடுவேன், நீ போறது கடமை உண்டு, அதை நீ சொல்லவே கூடாது. சீதனம் எடுக்காமல் இருப்பது, மகர் கொடுப்பது ஏன் சிறப்பாயிடுச்சு தெரியுமா? சீதனம் எடுக்காமல் இருக்கிறது, மகர் கொடுக்கிறது கடமையா சிறப்பா? கடமை. அது சிறப்பாயிட்டா இல்லையா? ஏன் சிறப்பாயிட்டேன்னா அதை விட்டுறது எடுக்கிறவே நிறைய பேர் இருக்கிறனால இப்படித்தான் நம்ம வந்து நமது சிறப்பும் திருப்தியும் அந்த சமுதாயத்தில் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோமே தவிர உண்மையிலேயே அது அறியப்பட வேண்டிய முறையில் அந்த அதாவது மிகப்பெரிய ஒரு தங்கமாக நம்ம அறியப்பட்டிருக்கிறோமான்னு கேட்டால் இல்லை. அப்படி அறியப்படலாததுக்கு காரணம் நமது இபாதத்துக்கள் குறைவா கூடுதலா என்பது அல்ல, நமது இறைவனுடைய திருப்தியை இலக்காக வைத்த வாழ்க்கை நம்மிடத்தில் என்னது குறைவு, மற்றவனோட ஒப்பிட்டு நம்ம கூடுதல் அப்படி என்கின்ற அந்த மாதிரியான ஒரு நிலை தான் நம்மகிட்ட நிரூபிக்க தான் பார்க்கிறது. எப்படியாவது தனது பகுதியை ஒதுக்கி கொண்டு போகக்கூடிய நிலை மனதில் என்னது இல்லை. ஷைத்தான் ஒன்று இல்லாது விட்டால் ஒரு இடத்துல நம்மளே சோதிச்சு என்ன செஞ்சிடலாம், அந்த பகுதியை முழுமையாக அடித்து விடுவதற்கான முயற்சி எடுப்பதைத்தான் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்போ அன்புள்ள சகோதரர்களே பாருங்க, அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க பத்ர் யுத்தத்துடைய நிலைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர்க்க முடியாமல் பகிரங்கமாக வணங்கிய இடங்கள் இது உண்டு. மாமின்னா ஃபாரிசுன் யௌம பத்ரின் கைரல் மிக்தாத், அதாவது பத்ர் யுத்தத்தின் பொழுது மிக்தாத் இப்னு அஸ்வதை தவிர எங்களில் உள்ள எல்லா குதிரை வீரர்களும் அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் சும்மா யகூலு வலகத் ரஅய்துனா வமா ஃபீனா, ஒரு அதாவது ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு வரார் பத்ர் யுத்தத்தை பற்றி சொல்லிட்டு சொல்றாங்க, வலகத் ரஅய்துனா வமா ஃபீனா இல்லா நாயிம். பத்ர் யுத்த இரவுல வந்து பத்ர் யுத்தத்துடைய அந்த ஃபர்ஸ்ட் யுத்தமா இல்லையா, அந்த வெகுளித்த அந்த அமல் அதாவது அமளி துமளியான சிச்சுவேஷன், பயங்கர சிச்சுவேஷனால எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, இரவுல தூங்கினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரத்துக்கு கீழே ஒதுங்கி கான தஹ்த ஷஜரத்தன் யுஸல்லி வயப்கி ஹத்த ஸபா, சுபஹாகும் வரைக்கும் தொழுது கொண்டு அழுது கொண்டு இருந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனியாக என்ன செஞ்சிட்டாங்க, போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அந்த இடத்துல நபித்தோழர்களை யாரை என்ன செய்யலை, நீங்களே என்ன செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொன்னதாக நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அவருடைய அந்தஸ்து அவருடைய இறையச்சத்துக்கேற்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, தனிமையாகி விட்டார்கள். ஆனால் எந்த நபித்தோழரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோட என்ன செய்யலை, கம்பேர் பண்ணதாக நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தூய்மைக்கான ஒரு பெரிய ஒரு அடையாளம். அதாவது நீங்க இறைவனை நெருங்குவதற்கு எல்லா முயற்சி எடுத்து போய்கிட்டே இருக்கணும்.
ஆனால் உங்களுக்கு சூழ உங்களை கீழே உள்ள எல்லாரும் உங்களை விட சிறந்தவராக நீங்கள் நினைக்கணும். எப்படி? இறைவனை நோக்கிய பயணத்தில் நீங்கள் மிக வேகமாக இருக்கிற எல்லோரையும் விட, ஆனால் உங்களுக்கு கீழ்நிலையில் ஒருத்தர் இருக்கிறாரே அவர் தான் உங்களை விட சிறந்தவராக என்ன செய்யணும்? நினைக்கணும். அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க என்றதை தெரியப்படுத்தவும் கூடாது. ஏன்னா அதுலேயும் ஒரு பணிவில் உயர்வு வரதெல்லாம் இருக்குது. பெருமை ரெண்டு வகை. பெருமை ரெண்டு வகை. அல் கிபிர் அல் முத்தரஃபிய, பெருமை அடித்து பெருமை காட்டுறது. ரெண்டாவது அல் கிபிர் அல் முத்தஹஃபித், நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் அப்படி இல்லைன்னு அப்படி பெருமை அடிக்கிறது. ரெண்டு விதமான பெருமை என்ன செய்து, நீயா மட்டும் இருந்துட்டு போ, மக்களாக விளங்கிக்கிற. அதான் என்னது இது பெருமை என்பது ரெண்டு வகையிலையும் வரும். இருக்கிறேன்னு காட்டுறதுலேயும் வரும், என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு காட்டுறதுல என்ன செய்யும் பெருமை. ஒரு ரெண்டு மாதிரி ஒரு மனிதன் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் தான் அது திருப்தி என்றதுக்குரிய பெரிய ஒரு அடையாளம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது யாரெல்லாம் ஹலக்கன்னாஸ் மக்கள் அழிந்து விட்டார்கள் என்று சொல்கிறார்களோ ஃபஹுவ அஹ்லகுஹும், அவர்தான் அவர்களிலேயே மிகவும் அழிந்து போனவர் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மக்கள் அழிஞ்சிட்டாங்க, மக்கள் நாசமா போயிட்டாங்கன்னா அதுல யார் மிச்ச மோசமானவர்? அதை சொல்றானே அவர் தான் மிக மோசமானவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சஹீஹ் முஸ்லிமில் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எண்ணத்தால் தூய்மையாக இருப்பதுதான் இறை திருப்தி எங்களுக்கு மிகவும் ஒரு அதாவது ஒரு இலக்கான ஒரு அதாவது மிகவும் நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு இடமாக நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம்.